ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு குடும்பத்தின் கதை தாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு சிறிய கிராமத்தில் அசோக் மற்றும் ஃபாத்திமா என்ற தம்பதியர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் ஒரு மகள். வாழ்க்கை சாதாரணம்தான், ஆனால் சந்தோஷம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் சிறிய விஷயத்தில் தகராறு ஆரம்பமானது. அது அன்றைய தினத்திலேயே முடித்திருக்க வேண்டியது. ஆனால் இருவரும் நான் தான் சரி என்று பிடிவாதம் பிடித்தார்கள். அந்த சிறிய சண்டை நாளுக்கு நாள் பெரியதாகி பேசாமல் இருக்கும் நிலைக்கே போனது. வீட்டில் அமைதி இல்லை. குழந்தைகள் எதையும் புரியாமல் பயத்துடன் இருந்தார்கள். பள்ளியில் கவனம் குறைந்தது. அவர்களுடைய மனதில் ஒரு கேள்வி: என்ன நம்ம வீட்டில் இப்படி ஆகிவிட்டது? ஒரு நாள் அசோக் நண்பர் அவரிடம் நேராக சொன்னார், நீங்க இப்ப ஜெயிக்க நினைக்கிற சண்டை உங்க குழந்தைகளின் வாழ்க்கையை தோற்கடிக்குது. அதே நேரத்தில் பாத்திமாவுக்கும் அவள் அக்கா சொன்னார், நீங்க இருவரும் சண்டை போடுறதுல யாரு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் இருவரையும் யோசிக்க வைத்தது. அன்று இரவு இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். யாரும் விவாதிக்கவில்லை. அசோக் முதலில் சொன்னார், நம்ம சண்டை சரி, ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாத்திமாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நாம தவறு பண்ணிட்டோம் என்றாள். அந்த நாள் முதல் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். சண்டை வரலாம், ஆனால் அதை நாளைக்கு கொண்டு போக கூடாது. குழந்தைகள் முன்னால் ஒருபோதும் தகராறு செய்யக்கூடாது என்று. காலம் சென்றது. வீடு மீண்டும் சந்தோஷமாகியது. குழந்தைகள் நல்ல படிப்புடன் நல்ல மனநிலையுடன் வளர்ந்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து அந்த மகன் ஒரு பெரிய நிலைக்கு சென்ற போது சொன்னான், எங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வம் என்னன்னா நீங்கள் அம்மா அப்பா பிரியாமல் இருந்ததுதான் என்று. இந்த கதையின் மூலம் சண்டை இயல்பு, பிடிவாதம் ஆபத்து, அதன் விளைவு பிள்ளைகளுக்கு. சமரசம்தான் குடும்பத்தை காப்பாற்றும். ஃப்ரெண்ட்ஸ், கணவன் மனைவி உறவு போட்டிக்கான இடமல்ல, பொறுப்புடன் நடத்த வேண்டிய உறவு. சிறிய சண்டைகளை பெரியதாக்காமல் புரிதலுடன் சமாளிக்க வேண்டும். அதை சரியாக காப்பாற்றினால் அதன் பலன் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.